முத முத நபராட்டு சகோதரர் வந்திருக்கிறாரு. இது பாராட்டத்தக்கது. விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். விஜய்க்கு ஒரு 214 தொகுதியில ஒரு 30 தொகுதிக்கு ஒரு பொருத்தமான கேண்டிடேட் இருக்கும். இவரும் ஒரு நல்ல பொருத்தமான கேண்டிடேட் விஜய்க்கு வருவாரு. காரணம் அவங்க வறுமை ஒழிப்பு தினம் 234 தொகுதியில போட்டதாட்டு சொன்னாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறேன். 35 தொகுதிக்கு மேல அது நடக்கலன்னு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 214 தொகுதியில கேண்டிடேட் போடுறதுக்கு முஸ்தபா போன்ற சகோதரர்கள் வர்றது மிகப்பெரிய உதவியாட்டும் பெரிய பாராட்டும் இருக்கும். விஜய்க்கு இது ஒரு பெரிய பிளஸ். திமுகவையும் விமர்சிச்சிருந்தாரு. தொடர் ஏமாற்றங்கள் தான் அவங்களோட இந்த நிலைப்பாடுக்கு காரணம், ஒரு முன்னணியான காரணியா எடுத்துக்கலாமா? திமுகவை அவரு எதிராக தானே இருக்கிறாரு. சசிகலாவுக்கு ஆதரவா இருந்தவர் தானே அவரு. திமுக இருந்துகிட்டு எதிராக போகலையே. அவரு திமுகவுக்கு எதிராக தானே தொடர்ந்து அந்த விமர்சனங்களை வச்சுட்டு தானே. இதுல ஒண்ணும் புதுசா இல்லையே. அவரு சசிகலாவுக்கு ஆதரவா இருந்தாரு. இப்போ பலம் நிரூபிக்காத சசிகலா அம்மையாருக்கு ஆதரவா முன்னாடி இருந்தாரு. இப்போ பலம் நிரூபிக்காத விஜய் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு விஜய்க்கு உறுதுணையா போய் நிற்கிறாரு. இது விஜய் தன் பலத்தை இன்னைக்கு காகித புலி ஏட்டு சுரக்கா என்று சீமான் போன்றவர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய விஜய் 2026 தன் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு சகோதரர் முஸ்தபாவும் முஸ்லீம் இயக்கம் போறது அவருக்கு பெரிய உறுதுணையா இருக்கும், பெரிய பலமா இருக்கும். திமுகவை விமர்சிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தாவேகாவுக்கு ஆதரவு ஏன் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு. அது குறித்த உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.